என்ன தப்பு பண்ண, என்ன கேட்டேன்? ரொம்ப ஓவரா பண்றீங்க. எல்லாம் உங்களுக்கு தான் விளையாட தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சேஃப் கேம் ஆடுறது நான் எக்ஸ்போஸ் பண்ணவா? இங்க பண்ண யாருக்கும் தைரியம் இல்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வர்ஷினி பயங்கரமா நடிக்கிறாங்க, வர்ஷினி அழவே இல்லை நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ வர்ஷினிக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்போ எல்லாருக்கு முன்னாடியும் வர்ஷினி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுகும்போது ஏன் வர்ஷினி நடிக்கிறீங்க, நீங்கள் தான் அழவே இல்லையே, அழுகிவாம நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நேற்று பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யாவுக்கு. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. கர்மா இஸ் பூமராங்கிறது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும் போல் இருக்குல்ல. சரி, இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கலாமா? ரெண்டாவது ப்ரோமோ. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க தீபக் கிட்ட. ஸோ நீங்கள் என்ன ஓவராக பண்ணிருக்கீங்க, என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சேஃப் கேம் விளையாடுறத நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டுமா இங்கே அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அவர் நிறைய இடத்துல சேஃப் கேம் விளையாடி இருக்காதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் தேவையான இடத்துல ஓரளவுக்கு வாய் திறந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி நிறைய இடத்துல தேவையில்லாமல் அவரோட இதுவும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்துட்டு வாய் திறக்க மாட்டார், அவ்வளோதான். அவரோட தேவை இல்லை, அங்கே போய் அவர் பேசணும்னு விருப்பப்படலைன்னா அங்கே வாய் திறக்க மாட்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டுமா, என்ன ஓவராக பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பெரிய கேம் உங்களுக்கு மட்டும் விளையாட தெரியுமா, எங்களுக்குலாம் விளையாட தெரியாதா அப்படி இப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. இவங்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் உள்ளே போகுது, அருண் அவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு மறுபடியும் அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க, நீங்கள்லாம் இது நாங்கள்லாம் இது பண்ணாலும் அப்படி அப்படின்னு இதனோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரயன் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்துட்டு இன்டென்ஷனாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, அவர் இன்டென்ஷனாக தான் பண்ணார், அவர் ரொம்ப ரூடானவர், சேஃப் கேம் விளையாடுறவர், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ. நான் ஏன் இந்த ப்ரோமோ மற்ற பற்றி பேசுகிறேன்னா, எதனால் இது நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு தான் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இந்த ப்ரோமோ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் லைவ்லையும் இது வராத காரணத்தினால இதை பற்றி கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைனும் கொடுக்க முடியாது. ஒருவேளை லைவில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த இடத்துல தீபக்கு நல்ல பேர் இருக்குன்னு தெரியும். தீபக் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசியாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார். மேபி அவர் தப்பே பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட சேஃப் கேம் நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணவா அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, மற்றவங்ககிட்டலாம் போய் கோல் முட்டிக்கணும்னு தெரியாது. எந்த இன்டென்ஷனோட இவங்க பண்ணுறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியல. 24/7 பார்த்து நம்ம உங்களுக்கு கிளியராக இன்னுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.